காவியா தர்ஷினி, எனக்கு வெயிட் ஆகணும், அதுக்கு என்ன சேலஞ்ச்? நிர்மலா கந்தசாமி, some dialogues are copied from RD Fitness Unlimited. சேனலை ஓப்பன் பண்ணாலே ஜொமேட்டோ, KFC இதை போட்டு சாவடிக்கிறாங்க. நம்ம டயட் சேனல் தம்பி மாஸ்டர், இப்போ யூடியூப்ல விஸ்கி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் ஹெல்த்தின்னு சொல்றாங்க, அது ட்ரூவா? ஹலோ டிடிஎஸ் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ, கமெண்ட் செஷன் வீடியோ தான். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு 21 டேஸ்க்கு சேலஞ்சு கொடுத்துருந்தோம். அதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். முழங்கட்டும் சங்கு. கௌரி அப்படின்றவர் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னன்னா, நீங்கள் என்ன வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் ஸ்மார்ட் ஸ்கேல் 2 யூஸ் பண்ணுறேன். பட் அது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் என்ன சொல்கிறது, இப்போ அது அவைலபிள் இல்லை. அதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் நிறையா ஸ்மார்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. நீங்கள் HealthSenseல வாங்கிக்கலாம். ஏன் ரியல்மியில் கூட 2000 rupeesக்கு சூப்பராக வந்து வெயிங் ஸ்கேல் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் பெஸ்ட்டாக இருக்க ஒரு 5 வெயிங் ஸ்கேல் கொடுக்குறேன். அதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட் ஸ்கேலாக வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லாவே மோட்டிவேட் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஹரிஹர சுதன், சைக்கிளிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா, அதை பற்றி சொல்லுங்கள். டயட்டை கண்டினியூ பண்ண முடியலை, ஈஸியாக டிப்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சைக்கிளிங் வந்து போனால் வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓகேங்களா லீட்ஸ் டு கேலரி பர்னிங். கேலரியை பர்ன் பண்ணும். நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து எந்த ஒரு வேலை செஞ்சீங்கனாலுமே கண்டிப்பாக உங்களோட கேலரிஸை பர்ன் பண்ணும். ஃபேட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ சைக்கிளிங்னு பார்க்கும்போது அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டியோ. ஓகேங்களா, உங்கள் கால் மசில், காப் மசில் எல்லாத்துக்கும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி கேலரி பர்னிங் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சைக்கிளிங் பண்ணலாம். பட் அதை நீங்கள் எப்படி எந்த இன்டென்சிட்டியில் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சைக்கிளிங் 1 hour பண்ணிவிட்டு வாக்கிங்கை விட ஸ்லோவாக சைக்கிளிங் பண்ணீங்கன்னா கேலரி பர்னிங் கம்மியாக இருக்கும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ சைக்கிளிங் பண்ணணும்னா காலையில் நான் எந்திரிச்சு இதுக்காக 1 hour போனால் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. உங்களோட வேலையிலேயே சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க, பைக்குக்கு பதிலாக சைக்கிளில் போங்க, இல்லை வாக்கிங்கில் போங்க. கான்செப்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கேலரிஸை பேர்ன் பண்ணுறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரெண்டாவது வந்து நீங்கள் டயட்டை பற்றி கேட்டிருக்கீங்க. என்னால் டயட்டை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ டயட்டை ஃபாலோ பண்ண முடியலன்னா என்ன நடக்கும்னா, பாதி கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. எண்டு ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபேட்டை பேர்ன் பண்ணணும். லாஸ்ட்டாக ஸ்டபான் ஃபேட்டை பேர்ன் பண்ணும்போது ப்ராப்பர் டயட், தேவையான ப்ரோட்டீன், தேவையான குட் ஃபேட், குட் கார்ப்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் எண்டு ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸோடு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக டயட் வேணும். டயட் இல்லைனா உங்களால் ஃபைனல் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தவம் தங்கம் அப்படின்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரோ, நான் ஹவுஸ் ஒய்ஃப், என்னால் வந்து வெளியில் போய் வாக்கிங் போக முடியாது. ஸோ நான் வீட்லேயே வந்து வாக்கிங் போகலாமா, அப்படி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா, ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நம்மளோட பழைய வீடியோலாம் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே எப்படி வாக்கிங் போகலான்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் உடம்பை எடுத்து ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணுறீங்கனாலே அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஐடியலாக இருக்கிறத விட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3000 ஸ்டெப் ஆரம்பிங்க. அடுத்த நாள் 3500 ஸ்டெப்பு. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோன்லேயே கால்குலேட் பண்ணலாம். ஃபோனை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பித்தா போதும். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்புன்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக இதை ஃபாலோ பண்ணுங்களேன். ஒரு 21 டேஸ்க்கு எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுதுன்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே. குமார் உமா மகேஸ்வரி அப்படின்றவங்க, ஹாய் விஜய், ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோ ஜி. ஓகே, ஐ எம் ஆல்சோ ஜாயின் திஸ் டாஸ்க். நான் 96லேருந்து 76 வந்திருக்கேன். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் வெயிட் லாஸ் பண்ணேன். பட் உங்கள் வீடியோ பார்த்ததும் எனக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நானும் இருக்கேன். ஸோ ஐ கேவ் அ பெஸ்ட். கண்டிப்பாக சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. இதே மோட்டிவேஷனோட பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஸ்டபான் ஃபேட்டை குறைச்சி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ள வந்துடலாம். இதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. சூப்பராக ஒரு ஹெல்த்தியான இந்தியாவை உருவாக்கலாம். ஓகே. காவியா தர்ஷினி, எனக்கு வெயிட் ஆகணும், அதுக்கு என்ன சேலஞ்ச்?
என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நியாயமா? இதுக்கெல்லாம் ஒரு சேலஞ்சா? கண்டிப்பாக மசில் பில்டிங் பண்ணுறதுக்கு நம்ம சேலஞ்சு ஃப்யூச்சரில் வரும். பட் இருந்தாலும் வந்து வெயிட் ஏறுறதுன்றதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபேட்டாகவும் வந்து குண்டாகலாம், அது பேரும் வெயிட் ஏறுறது தான். மஸ்குலராகவும் வந்து உடம்பை ஏற்றலாம். ஸோ அதை பற்றின நாலேஜை கொடுத்து கண்டிப்பாக சேலஞ்சஸ் ஃப்யூச்சரில் இருக்குது. ஏன் நானே வந்து அப் டு 65 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து 85 திரும்ப வெயிட் கெயின் பண்ணுவேன். ஸோ அப்போ அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வரும். இப்போ அதை பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஓகே. நிர்மலா கந்தசாமி, some dialogues are copied from RD Fitness Unlimited. ஓகே. ஆக்சுவலாக நான் சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 16-17 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 சேலஞ்சுக்கு மேலே பண்ணியிருக்கோம். இந்த 21 days சேலஞ்சு கூட இதோட 3 வாட்டி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஐ பிலீவ். இப்போ சம் டைலாக்ஸ் ஆர் காப்பி, கரெக்ட். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிஎம்ஆர் வீடியோ ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, உதாரணத்துக்கு நான் காரை பற்றி பேசியிருப்பேன். இது வந்து நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் சொன்ன சேனலில் அதே டைலாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஜென்ரல் வேர்டு, யார் வேணால் எக்ஸாம்பிளுக்கு எதை வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொடுத்த எம்ஐ வாட்சாக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணிட்டு சொன்னது, இல்லை 10,000 ஸ்டெப்பாக இருக்கட்டும், வாக்கிங் சேலஞ்சாக இருக்கட்டும், 100 days சேலஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நிறைய சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் எதையோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணுறாங்க. பட் இப்போ நீங்கள் சொன்னது வந்து நான் காப்பி அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது முழுக்க முழுக்க இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுற அத்தனையுமே என் சேனலில் என்னோட ஓன் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? நான் எங்கேயுமே வந்து எதையுமே காப்பி அடிக்கலை. பட் இந்த எக்ஸசைஸ், இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசிக் 4 எக்ஸசைஸ்னு கொடுத்துருப்போம். அந்த எக்ஸசைஸ்லாம் நான் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன், இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சால் வெயிட் லாஸ் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் சேலஞ்சஸ்ன்றது ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறது, ஓகேங்களா? அதை தொடர்ந்து நம்ம கொடுக்கும்போது மற்றவங்க அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. இதுதான் பேசிக்ஸ். யாரும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கலை, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, என் சேனலில் நீங்கள் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை போய் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் சேலஞ்சு கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணி தான் சேலஞ்சே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பேசிக்காக நான் யாரை பார்த்தும் வந்து எப்படி சொல்கிறது, காப்பி அடிக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி, மிதி வாங்கி, கடி வாங்கி, ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குற நீ? மேபி ஏதாவது டைலாக்ஸ் காப்பி அடிச்சிருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சாரி, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இது எல்லாமே ஜென்ரல் கண்டென்ட் தான். யாரும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கணும்னு இல்லை. ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அவங்க நல்ல விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை எடுத்து பண்ணுறதுலையும் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான தான். அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க வந்து தப்பான கண்ணோட்டத்தில் அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டியா, சேலஞ்சு உடனே ஆரம்பிச்சிட்டியா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இது வந்து நீங்கள் என்ன வியூவில் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குங்கன்னா அடுத்தவங்க பண்ணும்போது நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க. பட் என்ன சொல்ல வருது, இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களோட ப்ரொஃபைலை ஃபுல்லாக போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜி மோகன் அப்படின்றவர், ஆனால் என்னால் டயட் இருக்க முடியல, ரீசன் ஃபார் அது அளவுக்கு காஸ்ட் இல்லை. ஸோ டயட் இல்லாமல் ஒர்க் அவுட் அண்ட் ஜாகிங், எக்ஸசைஸ், வெயிட் லாஸ் பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த வெயிட் எப்படி ஏறிச்சு உங்களுக்கு? யோசிங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான். அப்போ நீங்கள் அதையே சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். எக்ஸஸாக நீங்கள் கேலரிஸை பர்ன் பண்ணுறீங்க. பட் இது வந்து ஒரு ஷார்ப்பான கத்தியை கையில் வச்சுருக்க மாதிரி. நீங்கள் எத்தனை நாள் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் வரைக்கும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், குறைச்சிட்டாலும். நீங்கள் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு 2 நாள் வந்து ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிங்கன்னா திரும்ப வெயிட் ஏற ஆரம்பிக்கும். உங்களால் இதை லைஃப் லாங் அப்போ மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, அப்போ கூட நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியில் வந்துடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுக்க மாட்டீங்க. ஸோ எனர்ஜியே இருக்காது, ஓகேங்களா? டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. தேவையான குட் ஃபேட் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஸ்கின் எல்லாமே அடிவாங்க ஆரம்பிக்கும், முடி எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் மெயினான தப்பே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்குது. எனக்கு முடி கொட்டுதுன்றாங்க. தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸே கொடுக்கறதில்ல. ஸோ டயட்னா என்ன?
அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவையானதை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் அதில் என்ன தான் கான்சென்ட்ரேட் பண்ணலனாலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். கேலரி டிஃபிஷிட்லேருந்து நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, என்னால் காலையில் 3 இட்லி சாப்பிட முடியும், மதியானம் கொஞ்சமாக ரைஸு, நைட்டு வந்து நான் 2 சப்பாத்தி சாப்பிடுவேன், இதை சாப்பிட்டேன் நான் சூப்பராக 40 கிலோ குறைச்சேன்னு ஒருத்தர் போடுவார் கமெண்ட்ஸில். ஓ சூப்பர் ப்ரோ பார்த்தீங்களா பட்ஜெட்டாக குறைச்சிட்டேன் இப்படின்னு சேனல்லாம் வச்சுருப்பாங்க. பட் உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் அதில் கிடச்சிதா, உங்கள் உள்ளுறுப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இதால் ஏற்படுது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். ஸோ காஸ்ட்டை பற்றி மட்டும் சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எண்டு ரிசல்ட்டு ஃபெயிலியராக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளம் வரும். அப்புறம் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, காஸ்ட் கட்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ப்ராப்பராக ஒரு டயட்டை பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் எஃபிஷியன்சியாகவே டயட் இருக்க முடியும். அது நீங்கள் தான் பிளான் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு அடுத்தவங்க பண்ணி தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஊரில் அதை பற்றி யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஓகே, பிரீத்தி ஜார்ஜ் அப்படின்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து தமிழ் புரியலையா, தயவுசெய்து சப்டைட்டில் ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. We don't have a time, okay? That's the reason we didn't put any subtitles. In future, we will definitely do it. கண்டிப்பாக வந்து யாராவது வாலியன்டர்ஸ் இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்டைட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் மெயில் ஐடி. ஸோ வில்லிங் இருக்கவங்க எங்களுக்கு மெயில் அனுப்பலாம். ஸோ ஒரு ரீசனபிள் பேவும் கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கவங்க கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தரணி அப்படின்ற ஒரு விஜய் அண்ணா, ஐ ஆம் தரணி ஃப்ரம் சென்னை விருகம்பாக்கம். I already started in my weight loss journey. I am ready to do 21 days challenge. Super bro. On 7th, my weight is 102. I started followed LCHF diet and 10k steps. I lost 4.5 kgs in 4 days. Super bro. அதே மாதிரி வந்து ஜூலை 11th, thank you for your guidance. இப்போ வந்து 97.9 இருக்கீங்க. My target 80 kg. ஈஸியாக உங்களால் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 21 days சேலஞ்சையும் ஃபாலோ பண்ணுங்கள். செப்டம்பர் 3rd மை ஆனிவர்சரி, அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிவிடுவீங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் பேசிக் 4 ஒர்க் அவுட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் ஒன் மோர் திங், மை ஒய்ஃப் ஆல்சோ ஸ்டார்டட் அ ஜேர்னி. ஷீ ஃபாலோடு LCHF, லாஸ்ட் 2 kg in 4 days. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களோட கப்புள் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கோசம் நான் வெயிட் பண்ணுறேன். உங்கள் ஆனிவர்சரி எப்போ உங்கள் போஸ்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம குரூப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். திவ்யா விஷ்ணு அப்படின்றவங்க, ஆனால் எனக்கு கோவிட் வந்து இப்போ தான் க்யூர் ஆச்சு, 20 days ஆகுது. நான் வந்து இந்த 21 days சேலஞ்சில் ஜாயின் பண்ணலாமா, ப்ளீஸ் ஆன்சர் அண்ணா. நியூஸ் சேனலில் 3 மாதத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை, ப்ளீஸ் டெல் மீ அண்ணா. ஃபஸ்ட்டு நீங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 20 நாள் தான் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நம்ம கொடுத்துருக்கிறது 10,000 ஸ்டெப் சேலஞ்ச். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இந்த 10,000 ஸ்டெப்பு நடக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது உடம்பு சரியில்லாமல் போக போகிறது கிடையாது. பட் நீங்கள் ப்ராப்பராக சாப்பிட்ணும், ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுக்கணும். நீங்கள் டயட் இருக்கேன்னு சொல்லி கேலரிஸ் எல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஓகேங்களா? குறிப்பாக தேவையான கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் நீங்கள் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் 10,000 ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ண முடியும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்லையும் வர முடியும், அதே மாதிரி உடம்பும் நல்லா ரெக்கவர் ஆகும், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரம்பித்த முதல் நாளே 10,000 ஸ்டெப்பு நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3,000 ஸ்டெப்பு நடங்க, அடுத்த நாள் 4,000 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த 21 days ஒரு பழக்கத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த சேலஞ்ச். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கௌதம் கே, பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமாக வரலாமே. எந்த பந்தயத்துக்கு? ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல, பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. அதை பற்றி சொல்லுங்கள். 21 days சேலஞ்சுக்கா, இல்லை 100 days சேலஞ்சுக்கா, இல்லை வெயிட் லாஸ்க்கா, மசில் பில்டிங்கா, எந்த பந்தயத்துக்காக இருந்தாலும் ஆல்வேஸ் வெல்கம், ஓகே? ஜெமில் இன்ஃப், மாஸ்டர் ஏதாச்சும் பண்ணி இந்த ஜொமேட்டோ ஆர்டர் வராமல் பண்ணுங்க, முடியல. Johnny, yes, Papa. Add your food on tomato and get 50% off on first delivery. என்னாலையும் முடியல ப்ரோ. சேனலை ஓப்பன் பண்ணாலே ஜொமேட்டோ, KFC இதை போட்டு சாவடிக்கிறாங்க. டொமேட்டோ நம்ம டயட் சேனல் தம்பி
அவர் சொல்லி முடிக்கட்டும், அப்புறம் நீங்க வாங்க. சரி. நடுவுல பூந்து ஆடு வர. சரி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எதுக்கு அதை போடுறாங்க? அப்போ நம்மள சோதிக்கிறாங்க. இந்த சோதனையெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். சோதிக்காதீங்க. ஸோ அந்த ஆடை பார்த்துட்டு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ட்டு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிடுங்க. ஓகே. கார்த்திக் சின்னு அப்படின்றவர் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. என்னன்னா, குடைக்குள் மலை அதை மாதிரி சேலஞ்சுக்குள்ள சேலஞ்சா. அந்த குடைக்குள் மலை படம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி உள்ள ஸ்டோரி போகும். ஸோ அதே மாதிரியே சேலஞ்சு உள்ள சேலஞ்ச், அந்த சேலஞ்சு உள்ள சேலஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இப்போ என்னன்னா, நம்ம 100 days சேலஞ்சு தரோம். அது ஒரு லாங் டியூரேஷனாக தெரியுது. ஸோ சேலஞ்சு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லாருமே சேலஞ்ச் எடுத்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸ்கூலில் ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். எதுக்கு? மிட்டம் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் வைக்கிறாங்க. சின்ன சேலஞ்சு கொடுத்து தான் உங்களை ஃபைனலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதே மாதிரி தான் 100 days சேலஞ்சில் இடையில சின்ன சேலஞ்ச் வைக்கும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சேலஞ்ச் உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். மீனாட்சி பிரியா, டயபெட்டிக் பர்சன் கேன் டூ 21 days சேலஞ்ச். ஒய் நாட்? நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாரு? வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாரு, கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுங்கன்னு சொல்கிறாரு, ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நம்மளும் அதையே தான் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ள வரலாம். முடிஞ்ச அளவுக்கு மெடிசனை கம்மி பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் கேட்கவே கூடாது, உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே. கிஷோர் வர்மா, பவுனு என்ன ஊமையா? தெரியலையே ப்ரோ. அது அவரை தான் கேட்கணும். பாதி நாள் எங்கிட்டயே அப்படி தான் இருக்காரு. கேட்டா தலையை தொங்க போட்டுடுறாரு ஏதாவது கேட்டா. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அவரை சேனலில் வச்சே கேட்குறேன், நீ ஊமையான்ட்டு பதில் சொல்லுவார். ஓகே. பூஜா அப்படின்றவங்க, 40 minutes ஆகுது மாஸ்டர், 3 kilometers முடிக்க 30 minutes முடியல. ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயமுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ என்ன உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வாக்கிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் 1/2 kilometer கூட நடக்க முடியல. போக போக கொஞ்சமாக தான் வந்து அந்த ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணேன், டைமிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 kilometer கம்ப்ளீட் பண்ண எனக்கு 20 minutes வரைக்கும் ஆகும். போக போக 20 minutes 18 ஆச்சு, 18 14 ஆச்சு, 14 15 ஆச்சு, அப்புறம் 10 minutesக்கு வந்தது, 8 minutesக்கு வந்தது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து உடம்பை பொறுத்த வரைக்கும் மாறும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு வந்து 1 kilometer என்னால் வந்து 15 நிமிஷத்தில் நடக்க முடியுது அப்படின்னு நாளைக்கு இதை விட கம்மியாக நடக்கணும். அந்த செகண்ட்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் டார்கெட் வைக்கும்போது தான் உங்களால் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து பாட்டு கேட்டுட்டு போங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பாட்டை கேட்டுட்டு பொறுமையாக நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ உங்களோட ஃபோக்கஸ் கையில். அதுக்கு தான் நான் வந்து ஃபிட்னஸ் பேண்டு கட்ட சொல்லுவேன். 1 kilometer எவ்வளோ நேரத்தில் நம்மளால் கடக்க முடியுது, அடுத்த வாட்டி இதை விட பெட்டராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னாடி நாள் பண்ணதை விட பெட்டராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஒரு 21 நாள் கழித்து உங்ககிட்ட நான் பதிலை எதிர்பார்க்குறேன். அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே. பவானி வடிவேல், அண்ணா, ஐ கான்ட் ஏபிள் டு கோ அவுட் அண்ட் வாக், பட் ஐ ஹாவ் அ த்ரெட்மில். இன் தட் கேன் ஐ ஒர்க் அவுட் அண்ட் ரெடியூஸ் வெயிட்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் த்ரெட்மில் வாங்கினதே நடக்க தான். ஸோ நடக்காமல் வச்சுருக்கீங்க. தாராளமாக த்ரெட்மில்லில் நடந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லீட்ஸ் டு வெயிட் லாஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது, இப்போ த்ரெட்மில்னு வரும்போது என்ன மாதிரி த்ரெட்மில் வச்சுருக்கீங்க, அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா, சர்வீஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா, இதுலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்டில் விற்கிற த்ரெட்மில்லாம் வாங்கிட்டு வந்து நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ பெயின் வரும். அதே மாதிரி ஹோம் யூஸ் த்ரெட்மில்னு ரொம்ப பட்ஜெட் கம்மியாக நீங்கள் வாங்கினீங்கனாலும் நீ பெயின் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு நல்ல த்ரெட்மில்லில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி த்ரெட்மில்லே இல்லைனாலும் வீட்டில் நடந்தாலே வெயிட் லாஸ் சூப்பராக ஆகும். ஸோ ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்கள். ஒரு 100 நாள் சேலஞ்ச் எடுங்க. 100 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ஆகலைன்னா அப்போ வந்து என்னை கேளுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்பர் டயட்லையும் இருங்க. ஓகே. திவ்யா லோகு அப்படின்றவங்க, ஃபைனல் ஃபோட்டோ ஷூட் ஆல்சம் பண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஒருத்தவங்களாவது சொன்னீங்களே தெய்வமே. மிஸ்டர் இன்டெலிஜென்ட்ன்றவர், மாஸ்டர், இப்போ யூடியூப்பில் விஸ்கி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க, அது ட்ரூவா?
இன்டெலிஜென்ட், உங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு நான் பதில் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே டூத் பேஸ்ட்டை வயிற்றுல தடவினா எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு சொன்னதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பற்றி பேசினாலும் அதே தான் பண்ணுவாங்க. இப்போ டூத் பேஸ்ட் தடவினா வெயிட் லாஸ் ஆகும்னா விஸ்கி குடித்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ் வம்சி இசிஇ எல்லாமே ஃபேக் 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 எல்லாமே ஃபேக். எல்லாம்னா நான் ஃபேக், இந்த உலகம் ஃபேக், நீங்கள் பார்க்குறது ஃபேக், எல்லாமே ஃபேக் தான். ஆனால் என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா அதை பற்றி நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். பாய்.